Hi friends, செந்தில் விநாயகம். நம்ம இப்போ வந்து இந்த பாலித்தீன் ட்ராப்பரை வச்சு எப்படி நம்ம தலைவரோட புக்கு ஆல் டைம் ஃபேவரேட் ஸ்பைடர் இருக்காரா இவருக்கு நம்ம வந்து அட்டை போடலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாலித்தீன் ட்ராப்பர்னால் ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. இது ப்ரௌன் ஷீட்டு நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல அட்டை போடுறதுக்கு. இது ப்ரௌன் ஷீட். மேபி இப்போ நம்ம பசங்களுக்கு வாங்குவோங்க, பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு அப்படின்ட்டு. இது ப்ரௌன் ஷீட். This is the brown sheet. இது இந்த பாலித்தீன் ஷீட் நான் சொல்கிறேன். இது கடையில் கிடைக்குது, எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் கிடைக்குது. ஓகே, இது அப்படி என்னென்னா 2 ஷீட்டு சேர்ந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த 2 பிரிச்சுக்கிட்டோம். அப்படி போடுறாதீங்க, ரொம்ப திக்காக இருக்கும் அட்டாவை. ஓகே, இதை வந்து இப்படி 2 பிரிச்சுட்டு நமக்கு இப்போ வந்து ஸ்பைடர் புக்கு தேவையானதை மட்டும் நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். இப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு நார்மலாக புக்கு கட்ட பண்ணுவோம்ல, அதுதான் அதை மாதிரி பாலித்தீன் ஷீட் இருக்குது. ஓகேவா, பாலித்தீன் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் அந்த புக்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ புக்கு அட்டை போடணும். எப்படி அட்டை போடுறது, ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸ்க்கு அட்டை போடுறோம்ல, அவ்வளோதான். வேறு பெரிய இதுக்கு டெக்னிக்லாம் இல்லை. இதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து எடிட்டர்கிட்ட ஒரு பாலித்தீன் கவர் கொடுங்க, ஒவ்வொரு புக்குக்கும் கொடுங்க. அவர் எங்கே போவார். இது சின்ன புக்கு, அப்புறம் பெரிய புக் இருக்குது, அப்புறம் தடியாக புக் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கவர் போட்டுட்டு இருந்தாருன்னா அப்புறம் ஏற்கனவே டெஸ்பாச்சிலலாம் ரொம்ப டிலே ஆகுது. நம்ம வேறு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணிடுறோம் அவரை வந்து. ஓகே, ஸோ இது டிலே தான், நம்மளே பண்ணலாம், நல்லா பண்ணலாம். நம்ம வந்து புக்குக்கு அட்டை போடுற மாதிரி தாங்க பண்ணுறேன். நான் வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணவே இல்லை. நார்மலாக ப்ரௌன் ஷீட் வச்சு எப்படி புக்கு அட்டை பண்ணுவோம் அதுதான். என்ன பாலித்தீன் ஷீட் மெயின் ஸ்டாப்பிள் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டாப்பிள் பண்ணக்கூடாது அதையும் நான் லாஸ்ட் சொல்கிறேன். இந்த புக்கு இங்கே இருக்க முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அர்த்தப்படலாம், அட்டை போட்டு இதுதான் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸ்டாப்பிள் பண்ணலை. ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டோம். போட்ட உடனே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போமே அட்டை போட்ட ஒரு எஃபெக்ட் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கார்னர் கட் பண்ணேன். ஓகே, அப்புறம் இந்த எட்ஜ் இருக்குதுல்ல, இந்த எட்ஜையும் கட் பண்ணும். பட் என்னென்னா அந்த எட்ஜை கட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா பீல் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படி பண்ணுறேன்னு அடுத்து சொல்கிறேன். நான் வந்து இங்கே கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேன், நல்லா ஷார்ப் சிசர்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை பிளேடு கூட வச்சுக்கோங்க. பட் கை கொஞ்சம் பார்த்து பிளேடு யூஸ் பண்ணும்போது சிசர்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகேவா, ஒரு எட்ஜு, இன்னொரு எட்ஜு, இன்னொரு எட்ஜ். ஸோ 4 எட்ஜையும் நான் வந்து அட்டை போடுறதுக்கு ஃபஸ்ட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போது நான் சொன்னோம்ல, இது கட் பண்ணுறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு கட் பண்ணுவேன். இந்த பேக் சைடு இப்படி, சேம் டாப்பில் இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு. ஓகே, ஆனால் கட் பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு விட்டுட்டு மேலே உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணேன். நான் ஃபுல்லும் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளால் கரெக்டாக கட் பண்ண முடியாது. ப்ளஸ் சரியாக கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பீலாக ஆரம்பிச்சிடும் பாலிஷ் ஷீட் வந்து. ஓகேவா, ஸோ நான் கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணிவிட்ட பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ இந்த இடம் மட்டும் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கம்ப்ளீட்டாக நான் கட் பண்ணல. இவ்வளோ கூட்டிட்டு இதை கட் பண்ண இவ்வளவு வந்து இருக்கும், அதை நான் கட் பண்ண போகிறதில்ல.
சேம் இங்கேன்னா சிசர்ஸ் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா குட்டியாக நீட்டிகிட்டு இருக்குதா? குட்டியாக இருக்குது. இது என்ன பண்ணால் நான் உள்ளே ஃபோல்ட் பண்ணிடுவேன் நான் வந்து. ஸோ ஃபோல்ட் பண்ணனால என்னென்னா பீல் ஆகாது. பாலிஷீட் வந்து எத்தனை வருஷம் பீல் ஆகாமல் இருக்கும் காட்டுறேன் நான் வந்து. ஸோ உள் பக்கமாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? உள்ள பாருங்கள், இது நான் ஃபோல்ட் பண்ண எட்ஜ் உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் குட்டியாக கட் பண்ணாமல் கூட வரலாம். ஆனால் பட் என்ன பார்க்கறது கொஞ்சம் அசிங்க மாதிரி இவ்வளோத்துக்கு வந்து நீட்டிகிட்டு இருக்கோம் அந்த உள்ளே வந்து. இது பார்க்கறது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம நார்மலாக அட்டைக்கு போடும்போது மடிக்கிற மாதிரி மடித்து விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் ரிமூவ் ஆகாது. ஒரு 1 or 2 days அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை அப்படி பிடிச்சிக்கிடும். கொய்சிவ் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லிவிடுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து. கொய்சிவ் ஃபோர்ஸில் வந்து இந்த பாலித்தீன் ஷீட்டும் இந்த அட்டை அந்த பாலித்தீன் எல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கிடும் நல்லா. ஓகேவா? உள்ளே நம்ம மடக்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மடக்கி க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்னும் சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்தாங்க, எதுவுமே சீக்ரெட் இல்லை, மடக்கி விட்ருக்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்பைடர் ட்ரெஸ்ஸுக்கு மேலே அவருக்கு இன்னொரு ட்ரெஸ் போட்டாச்சு. ஏன்னா அது நமக்கு தேவையாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, இல்லாட்டி ஸ்பைடர் டேமேஜ் ஆகிடுவார். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த அட்டை போட்டு எத்தனை வருஷம் புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட், தயவு செய்து ஸ்டாப்பில் அடிச்சிடாதுங்க. நீங்கள் ஸ்டாப்பில் அடிச்சிங்கன்னா ஸ்டாப்பில் ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது இந்த பாலித்தீன் ஷீட்டையும் டேமேஜ் பண்ணும், நம்ம அட்டையும் டேமேஜ் பண்ணிடும், கிளிய ஆரம்பிச்சிடும். இது வந்து கிளியாமல் நல்லாயிருக்கும். எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது வந்து எல்லோரும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச புக்கு ரத்தப்படலாம். 2010 விட்டாரா நம்ம எடிட்டர். ஸோ 2010 போட்ட ரேப்பர். ஸோ புக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அன்னைக்கு மடக்கி விட்டது 2010. இது ஸ்டாப்பிள்லாம் பண்ணலை நான், பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னுட்டு. பேக் சைட்லையும் தான் எங்கேயுமே செலஃபன் டேப்போ ஸ்டாப்லரோ போட வேணாம், விட்டுருங்க அப்படி. இது வந்து 6 இயர்ஸாக இந்த புக்கு வந்து புக்ஸ் இல்லை, புக்கு நல்லாவே இருக்குது. என்னோடய ஷெல்ஃப், இந்த ஷெல்ஃபில் இருந்து அங்கே மாறும், லாஃப்ட்டுக்கு மாறும், கீழே வரும், ஊர் கெட்டு போவேன். ஸோ இன்னும் இந்த புக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரீசன் என்னென்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரேப்பர், அதுவும் சொல்லுவோம். ப்ளஸ் நம்ம எடிட்டர் நல்லா பைண்டிங்கும் பண்ணியிருக்கிறாருங்க. எடிட்டர் இல்லை, நம்ம பைண்டிங் கான்ட்ராக்டராக. He has also done a wonderful job for us. So புக்கு கட்ட போட்டாச்சு. ஸோ இப்படி நம்ம எல்லோரும் பண்ணுவோமே. என்ன இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் புக்கு வந்ததுக்கப்புறம். உங்கள் ஒய்ஃப்லாம் சத்தப்படாமல் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. புக்கு படிக்கிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. அட்டை போடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அலோவ் பண்ண மாட்டேலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன, உங்கள் பசங்களுக்கெலாம் கொஞ்சம் அட்டை போட்டுங்க. இல்லாட்டி உங்கள் புக்கை மட்டும் எடுத்து அட்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு கண்டிப்பாக சண்டைக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அட்டை போட்டிங்கன்னா நமக்கும் ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து. ஸோ எடிட்டரை ரொம்ப டிமாண்ட் பண்ண வேண்டாமே. இந்த பாலி கவர் கொடுங்க, இது கவர் கொடுத்தா உள்ளே வச்சுக்கலாம், அப்புறம் நான் வெளியில் எடுத்து படிச்சுடுவேன். அவர் பாருங்கள், இது ஒரு திக்னஸில் இருக்குது, இது ஒரு சைஸில் இருக்குது. அப்புறம் பெரிய புக்ஸ் வருது இப்போ வந்து. அப்புறம் டெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்குது, பேஜஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவர்ன்ட்லாம் கொடுக்க முடியாது. ஓகே,
நம்ம அந்த பாக்ஸ்லேயும் வச்சுக்கோமே, சப்ஸ்கிரிப்ஷன் வர்ற பாக்ஸில் அதுவும் கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். அதுமாதிரி 4 புக்கும் சேர்த்து அந்த கவரில் இருக்க மாதிரியும் வச்சுக்கிட முடியாது. ஸோ இதை மாதிரி அட்டை போட்டு வச்சுக்கிடுமே, ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்லாவே இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு இந்த புக்கும் இதை மாதிரி ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டை போட்டிருக்க மாதிரியே தெரியாது, பட் அட்டை போட்டிருக்கு அந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கணும். ஸோ நீங்களும் அட்டை போடுங்களா? ஓகே, எனிஹவ் ஐ தேங்க் எடிட்டர் ஆல்சோ ஓகே ஃபார் கிவிங் அ சான்ஸ் டு ரீட் ஆல் சச் புக்ஸ் இன் அவர் லாங்குவேஜ். நம்ம மன்னிச்சுக்கோங்க, நம்ம தாய்மொழி தமிழ் மொழியில் நமக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்புறம் அவங்க அப்பா அவருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்ஸுங்க. That's all.